உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். வக்ர பயிற்சி எப்போ நிகழுது அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள். இது வந்து நம்ம வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி ஜூலை 15ஆம் தேதியே வந்து வக்ர நிலைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நவம்பர் 30 வரைக்கும் அங்க தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில பயணிக்க போறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு என்ன பலன குடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது துலா ராசிக்கு இப்போ சனி இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருந்துட்டு இருக்காது. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து ருண, ரோக, சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம். பொதுவாவே இயற்கை அசுப கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துலயோ, இல்ல 3ஆம் இடத்துலயோ, 11ஆம் இடத்துலயோ இருந்தா நல்ல பலன்கள் மட்டுமே தான் செய்வாங்க. அது வந்து உபஜய ராசின்னு சொல்லுவோம். நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்துல இருந்து இயற்கை அசுபரா வந்து சனி பகவான் அங்கருந்து அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதில வக்ர நிலைக்கும் போறாரு. அப்படிங்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி யோக பலன செய்யுன்ற அடிப்படையில, இயற்கை அசுபரா வந்து அவர் உபஜய ராசியில இருக்கனால உங்களோட வெற்றிக்கு உறுதுணையா இருப்பாருன்ற அடிப்படையில, அவர் வக்ரத்துக்கு வரும்போது இந்த இன்னும் அதுக்கான பலன்கள அதிகரிச்சு குடுக்க போறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் யோகஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. உங்க யோகஸ்தானாதிபதி சனி வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் தான். மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சனி நல்லது செய்வார்ன்ற அடிப்படையில, உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம, அ 6ஆம் இடம் அப்டின்னா மறைவு ஸ்தானம்னு நான் சொன்னேன் இல்லையா? மறைவு ஸ்தானம்ன்றத தாண்டி அது வந்து வெளி இடம், வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். அந்த வெளிநாட்ட குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா யோக பலன குடுக்க தயாரா இருக்காரு. அத வாங்க நீங்க தயாராகணும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயோ, ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயோ குதிரை ஓட்டாம, உங்களுடைய அ செயல்கள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துறது, அ இன்னும் விரிவுபடுத்து சர்வதேச ரீதியா உங்க தொழில முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான வேலைகள் என்னவோ, அது எல்லாத்தையும் செய்யுங்க. சர்வதேச தொடர்புகள ஏற்படுத்திக்கிட்டு, உங்க தொழில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள செய்யணுமோ, அத இன்னைக்கே பிளான் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு. ஒருத்தர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி சர்வதேச ரீதியா என்னோட வாய்ப்புகள ஏற்படுத்திக்க முடியும்னா, முடியாதுன்றது இங்க எதுவுமே கிடையாது. உங்களுடைய வேலையில ஒரு எம்.என்.சி கம்பெனில வேலைக்கு போறது, ஒரு எம்.என்.சி கம்பெனி வேலைக்கு போறதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இல்ல. எம்.என்.சி கம்பெனில நீங்க பிறந்த நாட்டிலேயே வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கான முயற்சி எடுத்து, அதன் மூலியமா நல்ல சம்பாத்தியத்த இப்ப வாங்கிட்டு இருக்கிறத கூடுதல் சம்பாத்தியம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்திக்கிறது. பொறுப்பு நல்ல தகுதியான உங்க கல்விக்கு ஏற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற, அனுபவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கு வரதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலமா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. இதில இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அந்த 6ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். குரு எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. ஸோ தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது தொழில் வேலையில நல்ல பலன்கள குடுப்பாரு எப்பயுமே. ஸோ அவர் அங்க உச்சம் பெற்று இருக்கிறதும் ஒரு சிறப்பு தான். அத தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை எங்க விழும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா சனி பகவான், வக்ரம் அடைய போற சனி பகவான், அவருக்கு கிடைக்க போகுது. குருவுடைய அருள் பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும்போது, குருவுடைய பார்வையில ஒரு தோஷ கிரகம் இருந்தாலே அது யோகத்த தான் செய்யும். இங்க உங்களுக்கு யோக கிரகம் சனி இருக்காரு. யோகாதிபதி சனி இருக்காரு. ஸோ அந்த வகையில குருவுடைய பார்வை பட்டு இன்னும் அவருடைய யோக பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்க போறாருன்றது தான் உள்ளபடியே உண்ம. அதனால வந்து துலா ராசிக்காரர்கள் நீங்க வந்து தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. எந்த தடையும், கஷ்டங்களும் வரப்போறது கிடையாது. கோச்சார ரீதியா.
நீங்கள் நினச்சத சாதிக்கிறதுக்கு உகந்த காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சரியான விஷயங்கள திட்டமிட்டு இத எத செய்யலாம், இத எத வேணாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு தேவையற்ற பொறுப்புகள கட் பண்ணிட்டு, எது நமக்கு சாதகமானதோ, ஆதாயங்கள குடுக்கக்கூடியதோ, அத மட்டும் நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில அந்த 138 நாட்களும் ஒவ்வொரு படியா அமைஞ்சு, ஏணிப்படியா அமைஞ்சு, அந்த 138 படிகளையும் நீங்க ஏறி வரும்போது, வாழ்க்கையில மிக உயர்ந்த இலக்க உங்க வாழ்க்கையோட உச்சபட்ச இலக்க நீங்க அடைய போறீங்க. அப்படின்னு உண்ம. அதுக்கு சனி பகவானும், குருவுடைய அருளுமே நிரம்பி இருக்கு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்துல, நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அவர் நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையா அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்றதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்ட்டீங்க. குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.